ஜீவாடமிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பிரதமரோட தமிழகம் வருகை 2 இடங்களில், ஒன்று புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக வந்ததோடு மற்றொரு கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரும் உரை ஆற்றியிருக்கிறார் தமிழ்நாடு தொடர்பாக. இதன் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. ஜீவா, எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவர் வழமையாக இங்கே சம்மந்தமே இல்லாமல் தமிழில் பேசுகிறது, திருக்குறள் ஒப்பிக்கிற மாதிரி 2-3 விஷயங்களை சொல்கிறது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறார். இது அப்புறம் வழக்கமாக ஒன்று சொல்லுவார், காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட 3 மடங்கு அதிகமான நிதி நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு. அது 2014 கொடுத்ததுக்கும் இப்போ 2025 உள்ள அந்த எவ்வளோ அந்த விகிதாச்சார வேறுபாடு மாதிரி பெர்சன்டேஜ் பேச மாட்டாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பணத்தை சொல்லுவாங்க. இப்போ 2014 ஒரு 15,000 சம்பளம் வாங்கினவர் 2025 16,000 வாங்கிட்டாரு அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவாரா? இல்லை அவருடைய 1000 ரூபா அந்த 11 வருஷத்தில் ஏறி இருக்குன்னு அவர் சந்தோஷப்படுவாரா? அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதுக்குள்ளெல்லாம் போகாமல் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இதை தான் சொல்லுவாங்க, நாங்கள் காங்கிரஸ் கொடுத்த தொகையை விட அதிகமான தொகை. நீங்கள் தொகையாக பேசக்கூடாது, விழுக்காடாக பேசணும். அவங்க எவ்வளோ விழுக்காடு கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ விழுக்காடு கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி அவர்கள் சொன்னது. நான் ஸ்டாலின் சொன்னது, ஜெயலலிதா சொன்னதெல்லாம் நான் விட்டுருங்க. அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரி ஒன்றிய அரசு மாநில திட்டக்குழு இந்த மாதிரி வளர்ச்சிகளுக்கு 50 விழுக்காடு வேணும்னு குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி கேட்டார். ஆனால் 40 விழுக்காடுன்னு பரிந்துரை வந்தது. ஆனால் அவங்க 30 விழுக்காடு கூட தரல பாஜக அரசு மாநிலங்களுக்கு, இவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை எத்தனையோ முறை தமிழ்நாட்டில் நம்ம உடச்சி பேசியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியே தருவதில்லை, எந்த திட்டங்களுக்கும் நீங்கள் தருவதில்லை, ஜிஎஸ்டியில் மாநிலங்கள் ஒன்றிய அரசுன்னு பாதியாக கொடுக்குறோம், அதில் மாநிலங்களுக்கான திருப்பி தருவ பணம் வர்றதில்ல. இவர் நின்று பேசினாரே தூத்துக்குடியில் நேற்று, அங்கே பேரிடர் வந்தப்போ கூட இதெல்லாம் பேரிடருங்கிற வரையறைக்குள் வராது, இந்த டிசாஸ்டருக்குள்ளே வராது. ஆனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பேசினவங்க தான் இவங்க. இன்றைக்கி திடீர்னு தூத்துக்குடிக்கு வராங்க, தமிழருங்கிறாங்க, திருவள்ளுவருங்கிறாங்க, சோழருங்கிறாங்க, பாரத தேசத்தின் பெருமை சோழருங்கிறாங்க. பாரத தேசத்துக்கும் சோழனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? சோழருங்கிறவர் இந்துவும் கிடையாது, இந்தியனும் கிடையாது. அப்படி 2 கான்செப்ட் உருவாவதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழர் அவர் சோழர். அவர் காலத்தில் இந்துன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது, இந்தியனுங்கிற ஒரு கான்செப்டும் கிடையாது. அவரை போய் பாரத தேசத்தின் ஒரு அங்கம்ங்கிறாங்க அவர். அதனால் ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ இவங்களுடைய எந்த அரசியலுக்கும் அவர் தொடர்பே இல்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் வடக்கை ஆட்கொண்டவருங்கிற முறையில் இவங்க அரசியலுக்கு எதிரானவர் தான் ஒரு வகையில் ராஜேந்திர சோழனும். ஸோ இவங்க இங்கே தமிழ்நாட்டில் சும்மா ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழ்நாட்டை நேசிக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழுக்கு நிதி தர மாட்டாங்க. யாரும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு தமிழை விட 90 மடங்கு அதிகமாக நிதி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் இவங்க தமிழுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரயில்வே திட்டங்களை திறந்து வச்சோங்கிறாங்க. இப்போ முழுக்க தென்னிந்திய ரயில்வே முழுக்க நிறைய திட்டங்கள் பட்டியலிட்டு எல்லாம் பட்டியலிட்டாருங்க. அவங்க சொல்ற விஷயங்களும் பதிவு செய்திருக்கிறார். அதன் மீது நம்ம தமிழகத்தில் நிறைய கருத்து விமர்சனங்கள் நிறைய இல்லை. இப்போ ரயில்வே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு, நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இதை பின்னணிலாம் நம்ம அறிந்ததுதான். எக்கச்சக்கமான வட இந்தியர்கள் இவங்க வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. பணியாளர்கள் A கிரேட்ல இருந்து D கிரேடு வரையும் எல்லா இடத்துலையும் வட இந்தியர்களை சந்திக்கக்கூடிய இடமா தென்னிந்திய ரயில்வேலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுடைய ஆப்ரேஷன் லோட்டஸோட ரொம்ப முக்கியமானதே வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் இறக்குறதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லா துறையிலும் அவங்க இறக்குறாங்க. நான் தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, A கிரேட்ல இருந்து தான் கர்நாடகத்தில் இந்த பிரச்சனை உண்டாச்சுல. ஒரு பேங்க் ஆஃபீஸில் போய் தமிழ்நாடு மட்டும் தான் இவன் எப்போ பார்த்தாலும் இந்திய எதிர்ப்பு, வட இந்திய எதிர்ப்பு, தமிழ்நாடுங்கிறாங்க. இப்போ மராத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கர்நாடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர்கள் வந்ததுக்கப்புறம் இவங்க செய்வது முழுக்க தென்னிந்தியாவை வட இந்திய மயமாக்குவது, இந்தியா முழுக்க குஜராத்தி மயமாக்குவது, இந்த மாதிரியான அரசியலை செய்து கொண்டு நாங்கள் இவ்வளோ செஞ்சோன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? அது மட்டும் இல்லை, இவங்க செய்கிற திட்டங்கள்லாம் வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் தானே. ஏதோ தமிழ்நாட்டிற்கென்று இவர்கள் என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டுக்கென்று இவங்க செஞ்சது கல்வி நிதி கொடுக்கலங்க. கல்வி நிதி கொடுக்கல. ஏன்னா நீ இந்தியை கற்றுக்க மாட்டேங்கிற, மும்மொழியை கொண்டு வர மாட்டேங்கிற, புதிய கல்விக்குள்ளே நியமிக்க மாட்டேங்கிற, உனக்கு PMSTலேருந்து பணம் வராது, இதுலேருந்து பணம் வராதுங்கிறாங்க. நீ ஆட்சி செய்கிற மகாராஷ்டிராவில் சொன்னார்ல ஷிண்டே, 2 தாக்கரை போட்டு தாக்கில் இந்தி கிடையாதுப்பா, மராத்தி தான்ப்பா, இங்கே இந்தியெல்லாம் நாங்கள் படிக்க விட மாட்டோம்ப்பா, மும்மொழி கொள்கை கிடையாதுன்னு அறிவிச்சாங்களா இல்லையா? ஷிண்டே யார்? பாஜக கருதானே. அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்கீங்க. மகாராஷ்டிராவுக்கு நிதி உண்டு, குஜராத்துக்கு நிதி உண்டு, பீகாருக்கு நிதி உண்டு. அதே போல் GST நிதி பணம்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வராது, வட இந்தியாவுக்கு வந்துடும், கவுபெல்ட்டுக்கு எல்லாமே போயிடும். ஆனால் அதிகமாக உழைப்பையும் வரியையும் அறிவையும் இந்த நாட்டுக்கான வளர்ச்சியை செலுத்துறது தமிழனும் மகாராஷ்டிராவும் கன்னடத்துக்காரன் தான் அதிகம், தென்னிந்தியாவிலேருந்து கொடுக்குறது தான் அதிகம். ஆனால் இவங்க திருப்பி கொடுக்குறதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இப்போ தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடிங்கிறாரு, காங்கிரஸை விட அதிகங்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்ததை விட 30 மடங்கு தமிழ்நாட்டு கூட வரணும். அதுதான் சரியான ஒப்பீடு, சரியான சமன்பாடாக இருக்கணும். நீங்கள் முழுக்க உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் பீகாருக்குமான ஒரு அரசை செய்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு இவ்வளோ வஞ்சம் செஞ்சுட்டு நாங்கள் தமிழுக்கு செஞ்சோம், தமிழர்களுக்கு செஞ்சோம்னா
தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு ஏமாளிகள் கிடையாது. அவர்களுக்கு வந்து இந்த அரசியல் நுட்பம், இந்த கணிதம் வித்தியாசம் கூட தெரியாமல் கிடையாது. பர்சன்டேஜ் அடிப்படையில் சொன்னால் ஏமாத்துருவோன்னு அப்படி தொகை அடிப்படையில் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் வித்தியாசப்படுத்த தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து முட்டாள்கள் யாரும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இது சும்மா ஒரு லாலிபாப் கொடுக்கறது, ஒரு குழந்தையை கொடுத்து ஏமாத்துற மாதிரி தான். அதனால் இவருடைய சோழர் பெருமை இதெல்லாம் பேசினா தமிழர்கள் ஒன்றும் நம்ப மாட்டாங்க. சோழருக்கும் 4,800 கோடி ரூபாய் அளவிலான புதிய திட்டங்கள். இது தவிர நீங்கள் நான் முன்னமே குறிப்பிட்டது போல ஜீவா, இந்த நம்ம தமிழகத்தோட பின்னணியில் இருக்கக்கூடிய நிறைய கோரிக்கைகள் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் நம்ம ஸ்டாண்ட்பையில் வச்சுக்கலாம், இதை பேச வேண்டியது தான். ஆனால் நேற்றைய வருகையின் போது அவர் அளித்த திட்டங்கள், அவர் துவக்கி வைத்த திட்டங்களோடு இதை நம்ம தொடர்படுத்தி பார்க்கணுமான்னு கேட்குறேன். இல்லைங்க, இவங்க இப்போ என்னது 11 மருத்துவமனை காலேஜ் தொடங்கி வைக்கிறாங்க. பொதுவாக கல்லூரி தொடக்கம் அது இது துவங்கியிருக்காங்க தானே ஜீவா? துவங்கியிருக்காங்க தானே? துவங்கியிருக்கிறாங்க. செங்கலை மட்டும் தானே வைக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் கல்லூரி தொடக்கங்கிறது ஒரு செங்கல் மட்டும் தானே, ரொம்ப ஈஸியான வேலை தானே காலேஜ் கட்டுறதுங்கிறது. ஏங்க எய்ம்ஸ் அப்படிங்கிற விஷயம் கேட்டால் சீனாலேருந்து பணம் வரல, ஜப்பான்லேருந்து பணம் வரலன்னாங்க. ஒரு செங்கலுக்கு மேலே இன்னொரு செங்கல் வைக்கிறது கூட அவங்களுக்கு பணம் வரலைங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை அவங்க பார்க்குற பார்வை எப்படியும் தேர்தல் ரீதியாக வெற்றி பெறாது. ஐடியாலஜி ரீதியாக இங்கே ராமரும் எடுபட மாட்டார், கிருஷ்ணர் எடுபட மாட்டேங்கிறாரு. இங்கே வந்து ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறான், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், இங்கிலீஷ் நாலேஜோடு இருக்கான், கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கான், இவன் வேறு மாதிரி சிந்திக்கிறான், ஏன் எதுக்குன்னு கேட்குறான். சாமி நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதே சமயம் கோவிலை வச்சு இங்கே அரசியல் செய்ய முடியல. ஸோ தமிழர்களை வஞ்சிக்கின்ற மனநிலைங்கிறது அவங்களுடைய அடிப்படை அரசியலாகவே இருக்கிறது. 11 மெடிக்கல் காலேஜுங்கிறாங்க. இன்னும் அவங்கள பொறுத்தவரை என்ன மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுனா என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? இவங்க இவங்க சொல்கிற விஷயங்கள் எது வந்து இங்கே நடைமுறைக்கு வந்திருக்கு. சொல்கிறது எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். அதாவது ரயில்வே திட்டங்கள், புதிய ரயில்வே பாலங்கள், வேலைவாய்ப்பு யார் கொடுக்க போகிறீங்க? முழுக்க வட இந்தியர்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த உங்களால் சொல்ல முடியுமா எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை, இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு நிலத்திலிருந்து இதை எடுக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்தை எடுக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்திலிருந்து இவ்வளவு விஷயங்களை எடுத்துக்கிறோம், ஆனால் இங்கே வந்து தமிழர்களுக்கு அந்த கோரிக்கை நம்ம ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய தமிழக அரசு, அதற்கான முழு உரிமை அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது அல்லவா? நம்மிடம் இருக்கு. நீங்க ஒரு சாப்டரா பேசலாம், நம்ம பிரேக்கப் பண்ணி பேசுறோம் ஜீவா. ஆனா அதற்காக தான் 40 எம்பிகளை தந்திருக்கிறார்கள். நமக்கான களம் இருக்கு, நம்ம சண்டை போடலாம், கண்டிப்பா அது வாங்கலாம். அது மட்டும் இல்லை, அது தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் அவங்க கொள்கைக்கே எதிரானதாக இருக்குங்கிறேன் நான். இப்போ வரணும் இல்லைங்க, விமான நிலையம் திறந்துட்டேங்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் விமான நிலையம் கான்செப்ட் எல்லாத்தையும் இவங்க அம்பானி அதானிட்ட கொடுத்துட்டாங்களே, தனியார்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் புதுசாக தரோம்னா அது நாட்டுக்கு என்னது? நிலம் மட்டும்தானே நாடு. நிலம் தருவது மட்டும்தாங்க அரசிட்ட இருக்குது, அனுபவிக்கிறது ஃபுல்லாக தனியார்கிட்ட போகுது. நம்ம இனி நுகரக்கூடிய எல்லா பணமும் அவங்க தனியார்கிட்ட போகிற மாதிரியான வச்சுட்டு இனி இவங்க என்ன செஞ்சாலும் என்ன இது? அடிப்படையில் நம்ம கையில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் கார்ப்பரேட் கையில் கொடுத்துட்றாங்க. இங்கே மாநிலங்களுடைய நலன் உரிமைங்கிறது டோட்டலாக பாதிக்கப்படுது, தமிழர்களின் நலன்கிறது பாதிக்கப்படுது. தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற திட்டங்களை சொல்கிறேன், நான் ஒன்றும் ஊபியில் வேலை கேட்கல. தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்க வட இந்தியர்களை தான் பெரும்பாலும் நியமிக்கிறாங்க. இவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸு எல்லாத்துலேயும் பேர் இங்கிலீஷில் இருந்து எல்லாத்தையும் இந்தியாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி இந்திய அல்லாத மாநிலங்களுக்கு வந்து உங்கள் மாநிலத்தோடு நாங்கள் செய்கிறோம், உங்கள் மொழிக்கு நாங்கள் செய்கிறோம்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழுக்கு மட்டும் இல்லை, இந்தி பேசாத எந்த மாநிலத்துக்கும் இவங்க நண்பர்கள் கிடையாது. அதை மற்ற மாநிலங்கள் புரிஞ்சுக்கல. இந்த மண் அதை 100 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு தமிழருக்கே 38லேயே அது குரல் எழுப்பியாச்சு. ஆகவே இங்கே வந்து அந்த குரல் வந்து எப்பவும் இருக்கிறதுனால இது ஒரு பிரிவினவாத மண், இது எனி டைம் பிரிவினவாத. ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஜீவா. நம்ம தூத்துக்குடியில் பிரதமரோட உரை மற்றும் இந்த நிகழ்ச்சி ராஜேந்திர சோழன் மற்றும் ராஜராஜ சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என்று அந்த ஆதி திருவாதிரை நிகழ்ச்சியில் பிரதமரோட உரை, அதை எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, இந்த மாதிரியான இந்த சென்டிமெண்ட், விழுமியங்கள், மரபு, பெருமை இருக்குல்ல, இது மட்டும்தான் பாஜகவுக்கான அடிமான அரசியல். பூரி ஜெகநாதராக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், இளையராஜாவினுடைய பக்தி பாடலாக இருக்கட்டும், நாங்கள் சிவனோட நெருக்கமாக இருக்கிறதா இருக்கட்டும், நான் பயாலஜிக்கல் சைல்டு இல்லை கடவுளோட குழந்தைங்கிறது, இது மட்டும்தானே அடிமானமாக இருக்குது. இப்போ இதே கான்செப்டை போய் ஒரு பூரி ஜெகநாதர் கோயில்கிட்ட பேச மாட்டார்ல, அங்கே போனால் தமிழ் பேச முடியாத. இங்கே அதற்கான மண்ணு தானே ஜீவா, இங்கே அதான களம். இல்லைங்க, சைவ சித்தாந்தத்தோடு ஒன்றுபட்ட மண் தானே இது. இங்கே தான் அதை பேசுவார் பூரி ஜெகநாதர், அங்கே போய் இதை பேச மாட்டார். சைவ சித்தாந்தத்தோடு தன்னை நெருக்கமாக காமிச்சுக்கிறார்ல, இங்கே வர ஒரு நாளைக்கு அந்த கெட்ட வேஷம் போடுறாருல. இங்கே ஓதுவார்கள் தமிழில் பாடுவதற்கான அனுமதி மறுக்கப்படுது, அதை மறுப்பவர்கள்லாம் இவங்க ஆளு தான், இவங்களுடைய சனாதனிகள் தான். ஆறுமுகம் ஓதுவாரா அடித்து 90 வயசால் தமிழில் பாடியதற்காக அடித்து விரட்டினது சனாதனம் தான். இன்றைக்கி தீட்சிதர்கள் வந்து அவர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு, அந்த பட்டாச்சாரியாக்களுக்கு மட்டும்தான் அந்த உள்ளே சென்று அனுமதி உண்டு. ஏன்னு கேட்டால் அவர்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, அவர்களுக்கென்று அவர்கள் இந்து மதமே அல்ல. தீட்சிதர்கள் என்பவர்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி, மைனாரிட்டி கிடையாது. அவங்க ஒரு தனி மதம், தனி டினாமினேஷன். அதனால் கான்ஸ்டியூஷன் படியே அவர்களுக்கு உரிமை உண்டு. என்ன உரிமை?
அன்டச்சபிலிட்டி செய்வதற்கான உரிமை. மற்ற ஜாதிக்கார நாடாறு நாய்க்கர் தேவர் யாரும் வரக்கூடாது, இந்த தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் தொடக்கூடிய உரிமை உண்டு என்பதை சட்டப்படி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. தீட்சிதர்கள் இந்த ஆச்சாரியார்கள்லாம் என்ன வழக்கு போட்டிருக்காங்க, தீண்டாமைன்னு சொல்லலை, நாங்களே ஒரு மைக்ரோஸ்கோபி கம்யூனிட்டி, எங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போவோம்னு சொல்லியே கேஸ் போட்டிருக்கிறாங்க. இவர் உண்மையில் தமிழ் மீது, தமிழ் சமயங்கள் மீது, தமிழர் ஆன்மீகத்தின் மீது கொண்டிருந்தால் இந்த அளவுக்கு சனாதனம் தமிழ் ஆன்மீகத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது, தமிழரான ஆதுவார ஓர்முகத்தை விரட்டுது, திருவாசகத்தை தமிழில் பாட முடியல, இங்கே கிட்ட போய் தமிழை தொட்டு கடவுளை வணங்க முடியல, அனைத்து ஜாதி அர்ச்சகராக முடியல, ஏன் பழனி கோயிலில் இன்றைக்கி வரையும் சமஸ்கிருதம் வரல, சமஸ்கிருதத்திலையும் பாடலாங்கிற ரேஞ்செலாம் இருக்குது, அங்கே தமிழில் பாடலாங்கிறப்போ கூடாதுன்னு போடுறது யார், வழக்கு போடுறது யார், எல்லாம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கின்ற சனாதனிகள் தானே, சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தானே, ஏன் அப்போ அதை எதிர்த்து பேச வேண்டியதானே? இன்னைக்கு ஒரு நாள் பின்னுக்கு தள்ளி தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா ஜீவா? நீங்க தமிழக அரசு போட்ட வழக்குக்கு எதிராக தானே போட்டிருக்காங்க. இதுக்கு தான் நமக்கு ஒரு அரசு இருக்குது, அனைத்து ஜாதி அறநிலைய துறை இருக்கிறது, இவர்கள் அதை ஃபைட் பண்ண முடியாதான்னு கேட்குறேன். ஃபைட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. 72ல சேஷம்மாள் வழக்கு என்னது, 71 72 பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அதானே. அவர் அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கான விஷயங்கள், மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் நான் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நுழையிறேன்னு சொன்னப்போ வேணாயா நீங்கள் போகாதீங்க, நம்ம சட்டப்படி இதை எதிர்கொள்ளும்னு கலைஞர் சொன்னதுனால தான் அந்த போராட்டத்தை விட்டார். அப்போ கேஸ் போட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு தான் சாகிறாரு, நெஞ்சில் தைத்த முள், இன்னும் உங்களை சூத்திரராக விட்டுட்டு போகிறேனே, இன்னும் சாதி இழிவு இருக்கே, இந்த இந்தியாவை நம்பி உங்களை விட்டுட்டு போகிறேனே, இந்த உச்சநீதிமன்றத்தை நம்பி உங்களை விட்டுட்டு போகிறேனே, தமிழனுக்கு என்ன ஆக போகுது, தமிழ்நாடு தமிழனுக்கேன்னு ஒவ்வொரு தமிழனும் பச்சை குத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு பெரியார் செத்து போனார். இன்றைக்கி வரையும் அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் போராடலைன்னு கேட்குறீங்க. போராடி கொண்டு தான் இருக்கிறது தமிழக அரசு மட்டும் இல்லை, தமிழ் உணர்வாளர்கள், இடதுசாரி செயல்பாட்டாளர்கள், மாகாயிக்கா அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த உரிமைக்காக, தமிழர் ஆன்மீக உரிமைக்காக இந்த கடவுள் மறுப்பு கூட்டங்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, போராடாமலாம் இல்லை. ஆனால் அதை தடுப்பவர்கள் யார்? இன்றைக்கி தமிழையும் சைவத்தையும் பெருமையாக பேசுகிற பிரதமர் இருக்காங்களே, அவங்க ஆட்களும் அவங்களும் தான் இதை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை பேசும்போது நம்ம எப்படி ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுதேங்கிறத சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இவையெல்லாம் இதை பின்னணியில் பார்க்க வேண்டும் சொல்லிங்க, உங்கள் கருத்தை நான் கண்டிப்பாக.